நூல் மற்றும் துணி ஏற்றுமதி 28% குறைவு, மின் கட்டணம் உயர்வு மற்றும் மூலப்பொருட்களின் விலையேற்றம் உள்ளிட்ட காரணங்களுக்காக நூற்பாலைகள் இன்று முதல் நூல் உற்பத்தி மற்றும் நூல் விற்பனை நிறுத்தம் செய்துள்ளனர். கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத வகையில் நூல் மற்றும் துணி வகைகளின் ஏற்றுமதி 28% வரை குறைந்துள்ளதாகவும், தென்னிந்திய ஜவுளி ஆராய்ச்சி சங்க வழிகாட்டுதல்படி குறைந்தபட்சம் பஞ்சிலிருந்து நூல் மாற்றத்துக்கான விலை கிலோவுக்கு ரூபாய் 2 இருக்க வேண்டும். தற்போதைய சூழ்நிலையில் ₹1 கிடைக்கிறது. இதனால் கிலோவுக்கு ₹40 வரை நஷ்டம் ஏற்படுவதாகவும், 10,000 ஸ்பிண்டில்கள் கொண்ட ஆலைக்கு தினமும் ₹1,00,000 வரை நஷ்டம் ஏற்படுவதாகவும் கூறி தென்னிந்திய நூற்பாலைகளின் கூட்டமைப்பு சார்பில் வேலைநிறுத்த போராட்டம் நடந்து வருகிறது. இந்த நஷ்டத்தை தவிர்க்க மத்திய அரசு பஞ்சின் மீதான 11% இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும். வங்கிக் கடன் வட்டி விகிதங்களை பழைய நிலையான 7.5% அளவுக்கு குறைக்க வேண்டும். ஜவுளி நூற்பு தொழிலுக்கு ஒரே நாடு ஒரே கொள்கையை மத்திய அரசு உடனடியாக உருவாக்க வேண்டும் என தெரிவித்த அவர்கள், இந்த வேலை நிறுத்தத்தால் நாள் ஒன்றுக்கு ₹85 கோடி வருவாய் இழப்பும், ₹4.45 கோடி GST இழப்பு மற்றும் இந்த தொழிலை நம்பியுள்ள 2 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் இருப்பதால் உடனடியாக எங்கள் கோரிக்கையை ஏற்க வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டனர்.